எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மிக்ஸில் கஞ்சி மட்டும் இல்லை, இட்லி தோசை மாவோடு சேர்த்து இட்லி தோசை சுட்டுக்கலாம். அதே சமயத்தில் இந்த மாவை வச்சுங்க நம்ம களி கூட கிளறி சாப்பிட்லாம். வாங்க இந்த ஆரோக்கியமான கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. கஞ்சி மிக்ஸ் செய்கிறதுக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பொருட்களையுமே தனித்தனியாக நல்லா அலசி காய வச்சு அதுக்கப்புறமா வறுக்கணுங்க. அதுக்காக கருப்பு கவுனி அரிசி ஒரு பவுலில், கொள்ளு ஒரு பவுலில் எடுத்துருக்கோம், பார்லி ஒரு பவுலில் எடுத்துருக்கோங்க, பாசிப்பருப்பு ஒரு பவுலில் எடுத்துருக்கோம். எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் கழுவி எடுக்க போகிறோம். கழுவி காய வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஒரு பொருளோட ஃப்ரையிங் டைம் வேறுங்கிறதுனால நம்ம தனித்தனியாக எடுத்துருக்கோங்க. நான் இந்த உலக்கில் 2 உலக்குக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேங்க. ஒரு உலக்கு கொள்ளு எடுத்திருக்கேன், 3/4 உலக்கு பார்லி எடுத்திருக்கேன், அதே போல் 3/4 உலக்குக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக கழுவிட்டுங்க நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க. எல்லா பொருட்களுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. இது கூட நம்ம பூண்டு, மிளகு, ஜீரகம் இது 3 மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோங்க, பூண்டு முழுசாக உரித்து எடுத்துருக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், எல்லா பொருட்களையுமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. அதே போல் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பையுமே நம்ம கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அதே கடாயிலங்க பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். பூண்டு நல்லா ட்ரை ஆகணுங்க. பூண்டு தான் இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. நல்ல ஸ்மெல் நமக்கு தரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பூண்டை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களையுமே கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம். மிஷினில் கொடுத்து அரைச்சோம்னா நல்ல நைஸான மாவு ரெடிங்க. மிஷின்லேருந்து கொண்டு வந்தோடனே இது மாதிரி ஒரு பெரிய தட்டில் கொட்டி நல்லா காய வச்சுக்கோங்க. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம். வாங்க இப்போ இந்த பவுட்ரு வச்சு கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கஞ்சி மிக்ஸ்லேருந்துங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க கஞ்சி மிக்ஸை தனியாக ஒரு பவுலுக்கு எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேங்க. நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கஞ்சி மிக்ஸை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா தாங்க நம்ம இதை சேர்த்துக்கணும். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு அது கரைச்சிருக்கோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த கஞ்சி மிக்ஸ் பவுட்ரு இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்தியாச்சுங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுங்க நல்லா பாருங்கள், வீடியோவில் காமிக்கிற மாதிரி 2 நிமிஷம் இது மாதிரி கொதி வர நல்லா குக் பண்ணி இறக்கிக்குங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமாங்க இதில் தயிர் சேர்த்தும் குடிச்சிக்கலாம், இல்லாட்டி அப்படியேவும் நம்ம குடிச்சிக்கலாம். நமக்கு உப்பு அளவாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா தயிர் சேர்க்கும் பொழுது கொஞ்சமாக உப்பு போட்டு தயிரோ மோரோ சேர்த்து குடிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க. தயிர் போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அருமையான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏர்டைட் பாக்ஸில் வச்சோன்னா நமக்கு 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்குங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அப்போக்கப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தாங்க ரொம்ப சுலபமாக இந்த கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. இந்த கருப்பு கவுனி நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக டீ காஃபிக்கு பதிலாக இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்பொழுது நமக்கு நல்ல மாற்றம் தெரியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.